ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் குழந்தைகளுக்கு ரெடி பண்ணக்கூடிய சிக்கன் நக்கட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான வித்தியாசமான சுவையில் இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். அப்படியே தொட்டு சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ருசி, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டு. சிக்கன் நக்கட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். 4 ப்ரெட்டையும் சின்ன சின்ன தூளாக நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கன் நக்கட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், பட் அது வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடாக நம்ம பண்ண போகிறோம். அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ப்ரெட் கிராமுக்கு நம்ம அரைப்போம்ல, அது மாதிரி ப்ரெட்டை முதல்ல அரைச்சாச்சு. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு ப்ரெட்டோடு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு. சிக்கனு ப்ரெட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம். இதை இப்போ ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஆயிலெலாம் எதுவுமே விடலை, அப்படியே தான் வச்சுருக்கோம். இனிமேல் ஆயில் நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நமக்கு தேவையான ஷேஃபில் நம்ம பண்ண போகிறோம். லேசாக 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நான் முதல்ல இதை ஒன்றா பிசைஞ்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் சேஃப் நல்லா கிடைக்கும், பிரித்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயில் போட்டோடனே பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வந்துடும். இப்போ நம்ம தேவையான சேஃபில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரெட் கிராம் எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். எக்கை நல்லா ஃபீட் பண்ணிடுங்க. இப்போ சின்னதாக ஒரு கோழி குண்டு சைஸ் மாதிரி நான் பொடிச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சேஃபில் நமக்கு தேவையோ அந்த சேஃபில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் நார்மலாக இப்போ ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதை எக்கில் போடுறோம். எக்கில் போட்டு எடுத்துட்டு அப்படியே ப்ரெட் கிராமில் போடுறோம். ப்ரெட் கிராமை நல்லா மேலே தூவி எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாம். என்ன சேஃப் தேவையோ அந்த சேஃபில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ சிக்கனை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு பீஸாக அப்படியே எடுத்து உள்ளே விட்டுறலாம். குழந்தைங்க என்ன சேஃப் செய்யும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்களோ அந்த சேஃப் நீங்கள் செய்யலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ப்ரெட்டோட சிக்கன் நமக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. ஒன்றொன்னா லேசாக நம்ம பிறக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா பின்னாடி கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. அப்படியே திருப்பி விட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வர அளவு வேக விட்டுருவோம். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக 2 பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் நக்கட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே டொமேட்டோ சாஸை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.